வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது NMDC. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கிளைம் பண்ணியிருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இவங்க இந்த குவார்ட்டர் தான், அதாவது 2025-26 இந்த Q2 வந்து நிறைய இடத்துல ரெக்கார்ட் பிரேக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனில் ரெக்கார்ட் பிரேக்கிங் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தது 88.56 டன் வந்து போன வருஷம் 2024 Q2ல நடந்திருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா 102.08 எல்டி வந்து இப்போ இந்த குவார்ட்டருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி சேல்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 107 எல்டி வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் பெஸ்ட்டுங்கிறது வந்து 97ன்னு இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதை அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக டிமாண்டும் இருக்கும். இன்னும் நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ்லேயே அந்த டிமாண்ட் அவங்களுடைய இதை நம்ம எடுத்து பார்த்தோம். ஸோ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்க வந்து குளோபல் லெவலில் இந்தியாவில் மாத்திரமில்ல குளோபல் லெவல்லையே இவங்க ஜேவி போட்டிருக்கிறாங்க, சப்சிடரிஸ் கம்பெனிஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஆஸ்திரேலியாவில் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 77ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 77.15ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.5 இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 14.8% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 28.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 40.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோத் ஆயிருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க, நான் தோராயிரமாக சொல்கிறேன், 300 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.3 குறைஞ்சு 1.9 இருக்கு. ஆனாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இந்த தடவை கூட பிரேக் பண்ணியிருக்கணும். ஸ்டாக்னேஷனுங்கிறத பிரேக் பண்ணியிருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இதே மாதிரியே அவங்க வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் 0.09% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.73% அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.83% இன்க்ரீஸ் பண்ணி இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 32.8, ஃபேர் ப்ரைஸ் 77.9, கரண்ட் ப்ரைஸ் 77. ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.99ன்னு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டி தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. இப்போ இந்த நிலையிலிருந்து 77ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1, 1.25, 1.5 இந்த 3
பாயிண்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இப்ப இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1 டச் பண்ணியிருக்கிறான். இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இப்ப இத உடைச்சு இவன் போறான் அப்படின்னு சொன்னா 1.25 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டினேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியாக இருந்தால் அது பிரைஸ் 1.25க்கு வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.25க்கு வந்து அது பிரைஸா கன்வெர்ட் ஆகுறது 97ன்னு கன்வெர்ட் ஆகுது. அதே இது 1.5 வரைக்கும் இவன் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா 116 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து 77 அதுக்கு கீழே வந்தான்னா கூட கொஞ்சம் கம்மி தான் ஆகும். ஸோ இப்போ 77லேருந்து 116 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடச்சிருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 97, 77, 97, 116ங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை உடச்சி மேலே போகிறானா இல்லை கரெக்ஷன் வரானான்னு பார்ப்போம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 8.2, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.05ன்னு வருது. நெக்ஸ்ட் குவார்ட்டரோட எக்ஸிட் ஆக போகிறது 2.10. இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 2.10, ஆனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 2.05, 5 பைசா தான் வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் இது ஒரு ஸ்டாக்னேட்டட்னு வச்சோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜும் 2.05ன்னு வருது. இவங்க எஸ்டிமேஷனும் அதே அளவுக்கு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடைப்பானாங்கிறது சந்தேகம் தான், ஏன்னா ஸ்டாக்னேட்டட் ஆகுதுங்கிறதுனால உடைப்பானன்னு சந்தேகம், உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவான்னா அது சந்தேகத்துக்குரியதாக மாறுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்களுடைய எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம எடுத்திருக்கிறது குவார்ட்டர் 3 மந்த் கேண்டில் தான் எடுத்திருக்கிறோம். இப்போ அவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சிருக்கிறான், ஆனால் சஸ்டெயின் பண்ணலை. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழாவும் உடைக்கல. இது வந்து கரண்ட் பொசிஷன். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம்னா S2, S1, S2ஓட மிட் பாயிண்டான 51 to 52, S1 75லேருந்து 76, பிபியோட பாட்டம் 105லேருந்து 107, பிபி 142லேருந்து 144. இப்போ இந்த குவார்ட்டருக்கு அவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் இது வந்து ஒரே குவார்ட்டரில் நடக்காது, இது ஒரு ஆனுவலைஸ்டாக வேணால் நம்ம யோசிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பிபியோட பாட்டமான 105 to 107 இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இப்போ இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரம் அது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 105லேருந்து 107 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நல்லா ஒரு ஸ்ட்ராங், இது ஒரு குவார்ட்டரில் நடக்காது, ஒரு 1 year அப்படின்னு ஒரு லாங் டேர்ம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த லாங் டேர்மில் அது வந்து 105 to 107, இல்லை அதை உடைக்கும் போது பிரேக் பாயிண்டான 142 to 144 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம லாங் டேர்முக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ ஷார்ட் டேர்முக்கு இல்லை. அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.